SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. சட்டசபை தேர்தலில் முதல்வர் விஜயின் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்தது. கடந்த 10ஆம் தேதி முதல்வர் விஜய் மற்றும் 9 அமைச்சர்கள் பதவியேற்றனர். தற்போது கவர்னர் மாளிகையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடந்துள்ளது. 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தமிழக கவர்னர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். காங்கிரஸ் சார்பில் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாகினர். தமிழக அமைச்சரவையில் 59 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் மீண்டும் இடம்பெற்றது. தமிழக அமைச்சரவை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக 7 பட்டியலின எம்எல்ஏக்கள் அமைச்சராகியுள்ளனர். பொதுவாக தமிழக அமைச்சரவையில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 3 முதல் 4 அமைச்சர்கள் என்ற அளவில் மட்டுமே பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த திமுக ஆட்சியில் மதிவேந்தன், கோவி செழியன், CV கணேசன், கயல்விழி செல்வராஜ் ஆகிய 4 பேர் அமைச்சர்களாக இருந்தனர். 1967க்கு பிறகு அமைந்த திமுக அமைச்சரவைகளில் இதுவரை மொத்தமாகவே 7 பட்டியலின அமைச்சர்கள் மட்டுமே வெவ்வேறு காலகட்டங்களில் இடம்பெற்றுள்ளனர். ஆனால் ஒரே அமைச்சரவையில் 7 பட்டியலினத்தவர் இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும். முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவை தமிழக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள 7 பட்டியலின அமைச்சர்கள்: ராஜ்மோகன் சென்னை எழும்பூர் தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். கடந்த மே 10ஆம் தேதியே அமைச்சராக பதவியேற்றார். இவருக்கு தமிழக பள்ளிக் கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் முன்னாள் பேரவைத் தலைவரும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியுமான தனபாலின் மகன் ஆவார். கமலி அவினாசி தொகுதியில் போட்டியிட்டு மத்திய அமைச்சர் முருகனை தோற்கடித்த இளம் பெண் எம்எல்ஏ ஆவார். மதன் ராஜா தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தென்னரசு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை தோற்கடித்தவர். காந்திராஜ் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். விஸ்வநாதன் காங்கிரஸ் சார்பில் மேலூர் பொது தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவ்வாறு 7 பட்டியலின எம்எல்ஏக்கள் தாவேகா அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். சமூக நீதி கருத்துக்களை முன்னிலைப்படுத்தும் திமுகவை விட தாவேகா ஒரு படி முன்னோக்கி சென்றுள்ளது.